வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபுட்ஸ். இது ஒரு ஃபுட் vlog அண்ட் ஃபுட் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க இந்த ஆம்பூருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆம்பூர் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஒன்னு லெதர் ஃபேக்டரி, இன்னொன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி தாங்க. இந்த ஆம்பூர் சென்னையில இருந்து 180 கிலோமீட்டர்லயும் பெங்களூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. ஆம்பூர்னு சொன்னாலே பிரியாணின்னு ஒரு ட்ரேட் மார்க்காவே மாறிடுச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆம்பூர்னாவே ஸ்டார் பிரியாணி தான்ற ஒரு பேர் இருக்கு. அதுக்கு காரணம் ஸ்டார் பிரியாணியோட பிரான்ச்சஸ் பல இடங்கள்ல பரவி அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்ட்ல அப்படி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா நாங்க இங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியை விட ரமணியா பிரியாணி தான் அதிகமா இங்க சஜஸ்ட் பண்றாங்க. அதனால காரை பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிட்டு ஹோட்டல் உள்ள வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லயே மும்பை குல்ஃபியோட பிரான்ச்சைஸை கொலாபரேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ ஹெவியா பிரியாணியை முடிச்சுட்டு சாஃப்டா ஒரு குல்ஃபியை போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பலாம். இந்த ரமணியா பிரியாணி 1890 உதயமாகி 130 வருஷத்துக்கு மேல இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது செகண்ட் ஹோட்டல்னு நினைக்கிறேன். மெயின் பிரான்ச் வேற எங்கேயோ தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல இருக்க டைனிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து ஹைவே, பிரிட்ஜஸ், மவுண்டைன்ஸ்னு வியூஸ் பார்த்துட்டு ஏசியில உட்காந்து சாப்பிட்றதே ஒரு செம்ம ஃபீல் தாங்க. ப்ராப்பரா வாழை இலை போட்டு தண்ணியை தெளிச்சு சுத்தம் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்ற மாதிரி இதுவும் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. சீரக சம்பா அரிசியில நல்ல ஃப்ராக்ரன்ஸோட சூப்பரா குக் ஆகி இருக்கு. மட்டன் பீஸும் பாருங்க, கறி நல்லா வெந்து எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. டேஸ்ட் உண்மையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்கோட டச் தெரியுது. இப்போ வாங்க சிக்கன் பிரியாணியை பார்த்துருவோம். ஆஹா, கல்யாண ஃபங்க்ஷன்ல பாய்ங்க செய்யற அத்தன்டிக் டேஸ்ட்ல பர்ஃபெக்டா இருக்கு. எனக்கு பர்சனலி சிக்கன் பிரியாணி தான் பிடிச்சிருக்கு. உள்ள இருக்க கறி வரைக்கும் நல்லாவே ஜூசியா இருக்கு. லாஸ்டா இந்த மட்டன் சுக்கா சைட் டிஷ்ஷை பார்த்துருவோம். அடடா, சாப்பிட்ட ஐட்டத்திலேயே டாப் நாச்னா இந்த டிஷ் தாங்க. நல்லா இடிச்சு போட்ட ரா ஸ்பைசஸ்ல தாராளமா நெய்யை விட்டு டேஸ்ட்ல சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க. அதுலயும் சிக்கன் பிரியாணியோட காம்பினேஷன்ல வச்சு சாப்பிடும்போது கபால வரைக்கும் நரம்பெல்லாம் சுவை ஏறுதுன்னா பாத்துக்கோங்க. நாங்க 2 பேர் சாப்பிட்டு டோட்டல் பில் அமௌண்ட் 800 வந்துச்சு. இந்த அமௌண்ட் பார்க்க கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சாலும் நீங்க ஒன்ஸ் டேஸ்ட் பண்ண அப்புறமா அது ரீசனபிளா தான் இருக்கும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஃபுட் vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.